ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 17ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட அவருக்காக அதோட உயிரியை தியாகம் பண்ண அந்த பீஸ்ட்டை தான் காட்டுறாங்க. ஆளும் அப்படியே அழுதுட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் இப்போ பார்க்க வராங்க. அவங்க சென்சஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. நல்லாவே இல்லாத என் டிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க ஏமாத்துனீங்களா? ஃப்ரெண்ட்ஸும் லைட்டா ஸ்மைல் பண்ண அவங்களும் ஸ்டோனோட நிலைமையை பத்தி கேக்குறாங்க. அவரும் நானே சொல்லணும்னு நினைச்சேன், சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போக இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் அந்த பீஸ்ட பார்த்து என்ன மன்னிச்சிடு, ஆனா இப்ப நான் திரும்ப ஊசியா போயாகணுங்கிற மாதிரி சொன்னேன். இப்ப அப்படியே சூஃபங் ரெஸ்டாரண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மலையை வர வைக்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க பக்கத்துல இருக்கிற எல்லா பெஸ்டான ரெஸ்டாரண்ட்டுக்கும் இன்வைட் அனுப்பிட்டு அதையே ஒரு காம்படிஷனா மாத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியருக்கும் இன்விடேஷன் அனுப்பிட்டீங்களான்னு கேட்க கண்டிப்பா அனுப்பிட்டோம். சீனியர் பேச்சு தட்ட முடியாம அவனும் அங்க வரதான் போறாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பான ஸ்டோனி இப்ப பழைய மாதிரி அவனோட அந்த கிரீன் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறான். அவங்களும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவன் அந்த காம்படிஷனை நினைச்சு பயந்துட்டு இருக்கான். மாஸ்டர் அவரு வாழ்க்கை ஃபுல்லா இந்த கிரீன் டம்ப்ளிங்ஸை தயார் பண்றதுக்காகவே தியாகம் பண்ணிருக்காரு. அவர் கத்து கொடுத்த எல்லாத்தையும் நான் சரியா தான் ஃபாலோ பண்றேன், ஆனா என்னால இதை முழுசா தயார் பண்ண முடியலங்கிற மாதிரி அவன் சொல்ல அவங்களும் எங்களுக்கு ஓ மேலேயும் ஓ மாஸ்டர் மேலேயும் முழு நம்பிக்கை இருக்கு, உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்றாங்க. பிரிட்ஜுக்கு பக்கத்துல தான் அந்த காம்படிஷன் நடக்க போகுது போல. அதுக்கான ஏற்பாடெல்லாம் இப்ப தயாரா இருக்கு. நம்ம ஹீரோயின் பிரின்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு அவங்க சீனியர் கிட்ட இருந்து வந்த அந்த இன்விடேஷனை நம்ம ஹீரோயின் அப்படியே படிச்சு காட்டுறாங்க. அன்னைக்கு டிராகனை பத்தி நான் அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. அப்படியே பின்னாடி நம்ம பிரின்ஸ் வந்துட்டு இருக்கதை தான் இப்ப காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சான்னு கேக்குறாரு. டாங்கும் ஆர்ச்சர்ஸ் அவனை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா மிஸ்ஸு தான் ரெக்கவர் ஆயிட்டாங்களே, நம்ம இதுக்காக இனிமேலும் அவனை பத்தி யோசிக்கணும்னு கேக்குறான். அப்படியே இந்த பக்கம் அந்த ஸ்டோனை தான் காட்டுறாங்க. எனக்கு 4 வயசா இருக்கும் போது மாஸ்டர் அந்த டிராகனை பத்தி என்கிட்ட சொன்னாரு. எனக்கு 6 வயசு ஆகும் போது நான் அந்த பிரிட்ஜு கிட்ட நின்று அது கிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஒரு உரும்பல் சத்தத்தை நான் கேட்டேன், இருந்தாலும் அந்த டிராகன் வெளியே வரல. சில நேரங்கள்ல உண்மையிலேயே அப்படி ஒண்ணு இருக்கான்னு சொல்லி எனக்கே சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி அவன் சொன்னேன். நம்ம ஹீரோயின் மெங்சன் அவனுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக 12 வருஷமா அவனோட தலைமுறையை அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவன் நம்பின விஷயமும் பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வழியா எல்லாரும் காம்படிஷன் நடக்கிற அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. சோஃபங்கோட ஓனர் நம்ம ஸ்டோனை பார்த்து இவன் இங்க என்ன பண்றாங்கிற மாதிரி லைட்டா கடுப்பாக எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கிற பெஸ்டான செஃப் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு அவங்க இப்ப இந்த காம்படிஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் அவங்க பெஸ்டான டிஷ்ஷை அப்படியே தயார் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் வேக வேகமா இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. ஆனா அந்த இடமே இப்ப காலியா இருக்கு. மேல போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரூம்லயே யாரையும் காணும். அச்சோ, நம்ம லேட்டா வந்துட்டோம் போலேன்னு சொல்லி அவர் அப்படியே பதறிட்டு இருக்க வெளியே ஓடி போயிட்டு அங்கிருந்து ஒருத்தர் கிட்ட மிஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் மலையை வர வைக்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் நடத்துறாரு, அங்கதான் எல்லாரும் போயிருக்காங்க. நம்மளுக்கும் இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்பாடான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக இந்த பக்கம் அங்க வந்த எல்லா செஃப்பும் அவங்களோட பெஸ்டான டிஷ்ஷை ரெடி பண்ணிடுறாங்க. ஜட்ஜஸும் அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க சூஃபங்கோட அந்த ஸ்பெஷலான டிஷ்ஷை பத்தி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இத சாதாரண ஆளுங்களால அவங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜும் அதை அப்படியே ட்ரை பண்ணு. வழக்கம் போல இந்த வாட்டி காம்படிஷன்லயும் அவங்க தான் வின் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க இப்ப ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வர உங்க ஸ்பெஷலான டிஷ்ஷை நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு அவங்க கேக்குறாங்க. அந்த லேடியும் கண்டிப்பான்னு சொல்ல அவங்களும் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இது உண்மையிலேயே ரொம்ப ருசியா தான் இருக்கு, ஆனா ஒரு சாதாரண பையனோட ஒரு கேக்கு உங்களோட இந்த டிஷ்ஷையை தோக்கடிச்சிரும்னு அவங்க சொல்ல அவங்களும் கடுப்பாயிட்டு யாருதுன்னு கேக்குறாங்க. வேற யாரு, உங்க ஜூனியர் தான், ஆனா டைம் முடிஞ்சிருச்சு, அவன் இதுல தோத்துட்டான்னு அவங்க சொல்றாங்க. யாரோட டிஷ் ரொம்பவே ஸ்பெஷலுங்கிறது தானே இங்க காம்படிஷன், டைம் முடிஞ்சிருந்தா என்ன அவனோட கிரீன் டம்ப்ளிங்ஸ் உங்க டிஷ்ஷை தோக்கடிச்சிரும்னு நீங்க பயப்படுறீங்களாங்கிற மாதிரி அவங்க கேட்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் காம்படிஷனே முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அவன் டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு கேட்கிறாரு. நம்ம ஸ்டோனும் அவன் கிரீன் டம்ப்ளிங்ஸை அப்படியே அங்க கொண்டு வரோம். ஜட்ஜஸும் அதை ட்ரை பண்றாங்க. அதோட ருசியை சொல்ல அவங்களுக்கு வார்த்தையே இல்லை. சூஃபங்கோட ஓனர் செஞ்சது மோட்டல் வேலையே ஸ்பெஷலான டிஷ்னா இது ஹெவன் வேர்ல்டோட ஸ்பெஷலான டிஷ் மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களும் கடுப்பாயிட்டு அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்க அவங்க தோல்வி இப்ப அவங்க கண்ணுக்கே தெரியுது. அவங்க ஒண்ணுமும் காண்டாயிடுறாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவனோட கை ஏன் அவன் கைக்கு என்னன்னு அவங்க கேட்க இல்ல அவனால இதை கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க, அவன் உங்களை விட ரொம்பவே டேலண்ட்டுங்கிறது உங்களால ஏத்துக்க முடியலையாங்கிற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் உங்க ஜூனியரோட டேலண்ட்டுக்கு முன்னாடி
நீங்க ஒண்ணுமே இல்ல, ஆனா உங்களால அதை ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் கேட்டு அவங்களும் கடுப்பாயிட்டு அவன் கையை நான் உடைச்சிட்டா அப்புறம் எப்படி அவனால இது செஞ்சிருக்க முடியும்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், மொத்த க்ரௌடும் சாக்காகுது. நம்ம ஆர்ச்சர் குரூப்பும் அவங்களுக்கு அப்படியே ரவுண்டு கட்ட உண்மை வெளியே வந்த அடுத்த செகண்ட் அவங்களோட அசிஸ்டண்டும் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்களும் இல்ல நான் ஏதோ ஒளிரிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணது நீங்க தான் எங்களுக்கு எப்பவோ தெரியும். அன்னைக்கு மட்டும் என் ஆளுங்க கொஞ்சம் லேட்டா போயிருந்தாலும் ஸ்டோனை எங்களால காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் உன் ஜூனியர் தான் உண்மையான திறமசாலி, உன்னால அதை ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. அவங்களும் என்னது இவன் என்ன விட பெஸ்டா, நான் தான் என்னைக்குமே பெஸ்டானவ, மாஸ்டர் கிட்ட நான் தான் முதல் ஸ்டூடெண்டா சேர்ந்தேன், ஆனா அவரு எவன் ஸ்ப்ரிங்க எனக்கு கத்து தராம இவனுக்கு சொல்லி தந்தாரு. நீங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, இங்க நான் தான் பெஸ்ட், நான் தான் எப்பயுமே பெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பைத்தியமாவே மாறிடுறாங்க. ஸ்டோனுக்கும் அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க தடுத்துடுறாங்க. எவன் ஸ்ப்ரிங்க நீ டிராகனுக்கு கூடு. அவனும் அதை அப்படியே அந்த பிரிட்ஜு கிட்ட எடுத்துட்டு போறான். மிங்சங்கோட 13வது தலைமுறை இம்மோர்டல் டிராகனுக்கு பண்ண ப்ராமிஸ நிறைவேற்றுறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ அப்படியே கண்ணி விட்டுட்டு இருக்க. அது அப்படியே அந்த டிஸ்லயும் படுது. அவனும் அதை அப்படியே கீழே பறக்க விடுறான். நம்ம ஹீரோயின் அவனோட உண்மையான உழைப்புக்கான ஆதாரம் தான் அந்த கண்ணீர், அது அந்த டிஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு ஆள் நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்க. ஆனா அவங்க அவரை கண்டுக்க மாட்டாங்க. லீ எப்படி இருக்கா, சரியாயிடுச்சான்னு கேக்குறாங்க. நம்ம ஆளும் முழிச்சிட்டு இருக்க. நம்ம சர்வன்ஸ் ஆமான்னு சொல்லுன்னு தலையாட்டுறாங்க. ஆளும் புரிஞ்சிட்டு நல்லாதான் இருக்கான்னு சொல்ல பிரிட்ஜுக்கு அடியில இருந்து மெங்சன் நீயான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அவனும் மாஸ்டர் நம்ம ஜெயிச்சிட்டோம், டிராகன் நம்ம டிஸ்ஸை ஏத்திக்கிச்சுன்னு சொல்லி அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்க. அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு அடியில இருந்து நம்ம டிராகன் அவரோட உண்மையான ஃபார்ம்ல அப்படியே வெளியே வராரு. கட்டுக்கதைய கேட்டுட்டு இருந்த அந்த கிரியேச்சர் உண்மையிலேயே வந்ததை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் அப்படிங்கிறது தெரிச்சு ஓடுறாங்க. அந்த பையனும் அதை பார்த்து பயந்துட்டு இருக்க. அப்பதான் செயல் இருந்த ஒரு கேரேஜ்ல இருந்து ஒரு ஏரோ அதை அப்படியே அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அவர் மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை தடுத்துடுறாரு. டாங்கா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அவனோட த்ரெட்டை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண அவன் எடுத்துட்டு வந்த அந்த டிராகன் ஸ்கேல் யாரோ இப்ப அப்படியே அதை காலி பண்ற மாதிரி வருது. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த அம்பர்ல மேல போயிட்டு அதை அப்படியே தடுக்க ட்ரை பண்ண அந்த ஏரோவும் அப்படியே அங்கிருந்து பறந்துருது. கேரேஜ உடைச்சிட்டு ஒரு கொடரன் அப்படியே இப்ப வெளியே வரான். அவன் உடம்பு ஃபுல்லா பயங்கரமான டார்க் பவர்ஸ். அம்பர்ல போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் நிலைமையும் மோசமாக நம்ம பிரின்ஸ் அதை கொண்டு வந்து அவங்களுக்கு திரும்ப ப்ரொடக்ட் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சரும் களத்துல இறங்கி அவனை அப்படியே அட்டாக் பண்ண அவன் அவரோட யாரசும் மட்டும் இல்ல அவரையும் சேர்த்து பறக்க விட்டுறான். ஆனா ஆள் கீழே விழுந்தாலும் அப்படியே ஒரு யூட்டனை போட்டு திரும்ப அதை அட்டாக் பண்ணிடுறாரு. பார்த்தா அவன் ஒரு ஹியூமனே கிடையாது, நிறைய பாருங்க தான் இப்ப அப்படியே கீழே வந்து விழுது. டானோ பிளான் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக இந்த பக்கம் அந்த டிராகனும் என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுது. நம்ம பிரின்ஸும் அப்ப இது எல்லாமே உண்மைதானான்னு கேட்க நம்ம ஹீரோயின் இந்த டிராகனோட பேரு கு, ஏன்ஷியன் ட்ரைபை சேர்ந்த ஒரு கிரியேச்சர். இந்த பிரிட்ஜு கடையில இவ அடப்பட்டிருக்கான். இவ இங்கிருந்து விடுதலை ஆகலன்னா ஊசியாவோட பஞ்சத்துல இருந்தும் மக்களால தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவனை நான் விடுதலை பண்றேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம மெங்சனோட சோல் இப்ப அப்படியே அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ஸ்டோனோட பொருட்கள் எல்லாமே உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆளும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி தராரு. என் மேஜிக்கல் பவர்ஸ் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும், அதுக்குள்ள நீங்க முடிச்சாகணும்னு அவரு சொல்ல அவங்களும் டக்குன்னு வேலையை அப்படியே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டோன்குள்ள பூந்து மெங்சனே இப்ப ஹெவன் அண்ட் எர்த் கேக்க உருவாக்குறாரு. ஆள் அதை அப்படியே கொண்டு போயிட்டு டிராகன் இது உனக்காகன்னு சொல்லி அப்படியே மேல பறக்க விட கொஞ்ச நேரத்திலேயே அவனும் வந்து அதை அப்படியே சாப்பிடுறான். மெங்சன் நீ திரும்ப வந்துட்டியா? ஆளும் நான் உனக்கு பண்ண ப்ராமிஸ என்னைக்கு மறக்கல, நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கேன், ஆனா என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப காலம் காக்க வச்சுட்டேன்னு அவரு சொல்ல அவரோட சோலும் திரும்ப அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுது. டிராகனும் அந்த குட்டி பையனுக்கு தேங்க்ஸ் சொல்ல நம்ம ஹீரோ எனக்காக உங்களோட பிளட் டிராப்ஸ் தர முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அவரும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவரோட பிளட்டை நம்ம ஹீரோக்கு அப்படியே தராரு. கொஞ்ச நேரத்திலேயே ஆள் அப்படியே அங்கிருந்து காணாம போக நம்ம ஹீரோயின் மென்சன் எப்ப அவனோட சோல் அவனுக்காக தர தயாரானோ அப்பவே டிராகனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா தனக்காக உயிரையே கொடுக்க நினைச்ச ஒருத்தன் சாக கூடாதுன்னு நினைச்சு அவ வாழ்றதுக்கான ஒரு காரணத்தை அவன் உருவாக்கணும். மென்சன் என்னைக்காவது ஒரு நாள் தன்னை தேடி திரும்ப வருவான்னு சொல்லிதான் அந்த டிராகன் எவ்வளவு காலமா இங்க காத்துட்டு இருந்தாங்கிற மாதிரி அவங்க சொல்ல உண்மையிலேயே இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ரெண்டு பேரோட ப்ராமிஸுமே இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ உடனே பள்ளத்தாக்கு கீழே போய் டிராகன் டெயில் போன் அங்க இருக்கும் அதை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. நம்மளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம பிரின்ஸும் செயல நின்னுட்டு இருந்த நம்ம டாங்க நோட் பண்றாரு. ஆள் அவன் கிட்ட அட்டாக் நடக்கும் போது சில்க் த்ரெட்டை வச்சு அந்த பப்பட்டை யாரோ கண்ட்ரோல் பண்றதை நான் பார்த்தேன், அது நீதானாங்கிற மாதிரி கேட்க அவனும் அன்னைக்கு ஸ்டோன் அவங்க காயப்படுத்தும் போது நான் சந்தேகப்பட்டா சோஃபங் ரெஸ்டாரண்டோட அந்த ஓனர் கிட்டையும் பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நான் பிடிக்கிறதுக்குள்ள இது எல்லாமே
எல்லாமே நடந்துருச்சுன்னு அவரு சொல்றாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாரதுன்னு கேட்க அவளோட மெய்டு. அவருக்கும் லைட்டா டவுட்டா தான் இருக்கு. அவளையும் அவ ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் டிராகன் டெயில் போனை எடுத்துட்டு பள்ளத்தாக்குல இருந்து திரும்ப மேல வர நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நீங்க அவங்கள பாதுகாப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் உடனே சுவானை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இப்ப லோட்டஸ் டவர்ல இருக்கிறத தான் காட்டுறாங்க. அவங்க கையில அந்த அம்பர்லாவும் இருக்கு. லோட்டஸ் மார்க், நீ உன்னோட உயிரியை தியாகம் பண்ணி இந்த டவரை உருவாக்கியிருக்க, கண்டிப்பா இதுக்குள்ள உன் சோல் எசன்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை யூஸ் பண்ண அவங்க நினைச்ச மாதிரியே இப்ப அப்படியே அங்க ஏதோ ஒரு பவர் வருது. அது கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி நம்ம லோட்டஸ் மார்க் இப்ப உங்க முன்னாடி வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் 500 வருஷமா இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அப்படியே அவங்களோட பாஸ்ட்ல அவங்களுக்கு ஞாபகம் வருது. நீ டிராகனோட 5வது வாரிசு, இப்ப இருந்து நான் உன்னை நம்பர் 5ன்னு கூப்பிட போறேன்னு அவரு சொல்ல. இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் நம்பர் 5ன்னு அவங்கள கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா மயக்கம் கலையுது. நீ என்ன சொன்ன? அவங்க திரும்ப அப்படியே அன்கான்சியஸ் ஆக அவரும் உனக்கு என்னாச்சு? இந்த பக்கம் அப்படியே நம்ம சுவானை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோ கிட்ட அவளை காப்பாத்த உனக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா நீ முடிவு எடுத்தாகணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு தலையாட்ட. அப்படியே இந்த பக்கம் சிட்டிக்குள்ள பைத்தியம் பிடிச்சி ஓடிட்டு இருக்கிற நம்ம சூஃபங் ரெஸ்டாரண்டோட ஓனரை தான் காட்டுறாங்க. நம்ம ஸ்டோனும் சீனியர் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்க திரும்ப நம்ம ரெஸ்டாரண்ட். நம்ம ஹீரோ வேக வேகமா இப்ப அப்படியே அங்க வராரு. மெடிசனும் அவர்கிட்ட தயாரா இருக்கு. ஆள் அப்படியே அதை நம்ம ஹீரோயின் வாயில போட்டு விட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உடம்பு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. சுவான் எதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டாரு. நம்மால் எதுக்கு சரின்னு சொன்னாரு. நம்ம ஹீரோயின் இப்ப முழுசா ரெக்கவர் ஆயிட்டாங்களாம். நம்ம ஹீரோக்கு அவரு எதிர்பார்த்த அந்த டிராகன் பிளட்டும் இப்ப கிடைச்சிருச்சு. ஆள் அதர் வேர்ல்டுக்கான போர்ட்டலை ஓபன் பண்ணாராங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.